வரக்கூடிய மார்ச் 2026க்குள்ளே கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் சில திடீர் யோகங்களையும் திடீர் இழப்புகளையும் தர காத்திருக்காங்க. உங்கள் ராசி லக்கணத்துக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், யோக பலனை அதிகமாக்கிறதுக்கும், கெடுபலனை குறைக்கிறதுக்கான வழிபாடுகளும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்கள். மிதுன லக்கணக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சி செய்பவர்களுக்கு, அதாவது ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கிற மாதிரி போய் நின்றவங்களுக்கும் சரி, புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே திருமணம் நடந்து முடிவு பெற்று 2ஆம் திருமணம் செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டவங்களுக்கும் இந்த காலம் நல்ல காலமாக அமையுது. ஆனால் கவனமாக செயல்படணும். ஏன்னா 7, 9 தொடர்பு பெற்று 8ஆம் இடமும் காட்டுறதுனால கல்யாண கலாட்டா கல்யாணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தனச்சேர்க்கைக்கும் இது ஏற்ற காலமாக அமையுது. உங்களோட கெடுபலனை குறைச்சிக்கிறதுக்கும் அதிகமான நல்ல பலன்களை கூட்டிக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலில் இருக்க தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு 10லிருந்து ஒரு 15 பேருக்கு சர்க்கரை பொங்கல், அது கூடவே ஒரு தண்ணீர் பாட்டிலும் கொடுத்து வாருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து உங்கள் ராசி லக்கணத்துக்கான முழுமையான தகவல் அடங்கிய வீடியோ, அதாவது இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வீடியோ போகலான்ட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் டிவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டி ஃபார் டீட்டெயில், வி ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு போங்க. உங்கள் டீட்டெயில்டு வீடியோ விரைவில் வரும்.